ப்ரிலிம்ஸ் பண்ணிவிட்டு ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆனோடனே நான் முதல்வன் ஸ்கீமில் தான் நான் வந்துட்டு சென்னையில் போயிட்டு மெயின்ஸ் பண்ணேன். அப்போது சார் அங்கேருந்து சுதாகர் சார் சொன்னார், பிஒய்க்யூஸ் டிக் பண்ணுங்கள். அவங்க சொன்னதை நான் கேட்டேன், ஒன்லி ஸ்டிக்கிங் டு த பிஒய்க்யூஸ். அதே மாதிரி நான் ஐ ஹேட் சம் மினிமம் நோட்ஸ். எப்படின்னா பிஒய்க்யூஸ்லேருந்து டாப்பர் காப்பீஸ்லேருந்து முன்னாடி எடுத்து வச்சிருந்தது ஹெல்ப் பண்ணிச்சு. அதே மாதிரி சப்ஜெக்ட்ஸ் படிக்கும்போது ஹைரார்கி இருக்குது. ஸோ ஆப்ஷனலுக்கு அட்மோஸ்ட் ப்ரையாரிட்டி. அடுத்தது GS4 எஸ்ஏ. ஏன்னா GS4 எஸ்ஏ ரெண்டுத்துலேயும் எவ்வளோ எஃபர்ட் போடுறோமோ அவ்வளோ அவுட்கம். 120+ மார்க்ஸ் எடுக்கலாம். இதே GS3 மாதிரி சப்ஜெக்ட்ஸில் எவ்வளோ எடுத்தாலும் 100 ஒரு 70 to 90லேயே இருக்கும். ஸோ GS4 எஸ்ஏ வந்து ஸ்டார்டிங்கில் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். செகண்ட் கோயிங் டு GS2. ஏன்னா GS2வில் நினச்சா நம்ம 120+ மார்க்ஸ் எடுக்கலாம், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ செகண்ட் GS2 பண்ணேன். அடுத்தது GS1 பண்ணேன். ஏன்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி அது எல்லாமே இருக்குது, அங்கேயும் 100+ மார்க்ஸ் எடுக்கலாம். கடைசியாக தான் வந்து GS3 எடுத்தேன். ஏன் GS3னா ஒரு 5-6 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே டைனமிக்காக கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக இருக்கும். நம்ம ஒரு டைமை வந்து ஒதுக்குறோன்னா அது வந்து ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கணும். நான் ஒரு 6 hours ஒதுக்குனேன்னா 100 மார்க்ஸ் வரும்னா 100 மார்க்ஸ் வரணும். நான் 10 hours ஒதுக்கி வெறும் 50 மார்க்ஸ் தான் வருதுன்னா அந்த இடத்துல நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ GS3 கரண்ட் அஃபேர்ஸ் டைனமிக்காக இருக்க சப்ஜெக்ட்ஸ்லாம் டுவர்ட்ஸ் த எண்ட் பண்ணேன். GS4 எஸ்ஏ மாதிரி இருக்கிற டாப் சப்ஜெக்ட்ஸை ஃபஸ்ட்டே ப்ரையாரிட்டைஸ் பண்ணேன். ஸோ அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு என்னோட மெயின்ஸுக்கு.